ஆடிட்டிங் நடக்குதுல்ல, வேலை ஜாஸ்தி தான். சரி சரி, கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு வா காஃபியை. ஆமாம், ரமா எங்கே போயிருக்கா? ஆமாம், எங்கே போயிருந்த நீ? என் ஃப்ரெண்ட் ராணிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுப்பா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. அதான் போய் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ராணியா? எந்த ராணி? வந்து உட்காந்து டீட்டெயிலாக சொல்லு. என் கிளாஸ்மேட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு நல்லா தெரியும் அவளை. அதாங்க நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஓனரோட பொண்ணு தாங்க. உங்களுக்கு கூட ஒரு நல்ல பழக்கமாச்சே. ஓ, அவரா? அட, ஃபாஸ்ட் ஃபுட் ஓனர் பொண்ணுக்கே ஃபுட் பாய்சனா? ஆமாப்பா. ஆமாடா. இப்போ எப்படி இருக்கு அவளுக்கு? கொஞ்சம் சிவியராக தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாமா. ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. பாவம் அவ. அடப்பாவமே. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவ. ஆமாம், இன்றைக்கி மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ் அங்கே தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அம்மா இன்றைக்கி சமையல் லேட் ஆகும், பிள்ளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னால், மத்தியானம் வந்து நான் கொடுக்கும்போது கூட ஒன்றும் எதுவுமே தெரியல. நல்லா தானே அவர் பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான்ப்பா அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், இன்னைக்கு நீயும் அவங்க கடை சாப்பாடு தானே சாப்பிட்டப்ப உனக்கு ஒன்றுமே ஆகலையே. அதுதானே, அது எப்படி வந்துச்சு? அவங்க வீட்டு சாப்பாடு தானே அவள் சாப்பிட்ருப்பா, அதே தானே நீயும் சாப்பிட்ருக்க. ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா அவங்க 2 பேருக்கு மேலே ஆயிருக்கணும். இன்னைக்கு அவங்க கடையிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலப்பா. அவங்க அம்மா சமைச்சு கொடுத்தது தான் அவள் எடுத்துட்டு வந்தா. அவங்க அப்பா எப்பவுமே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, கடை சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அவங்க அம்மா சமையல தானே சாப்பிட்டா, பின்ன எப்படி அப்படியாச்சு? அவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க அம்மா சமைச்சதை என்கிட்ட கொடுத்துட்டா. எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸை அவள் சாப்பிட்டாமா. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அவர் ஏன் அவர் கடை சாப்பாடு அவர் பொண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை அவரோட ஃப்ரைட் ரைஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். அஜினமோட்டோ அது இதுன்னு அவர் கண்டதை போட்டு செஞ்சு மக்களை வந்து ருசியாக கொடுக்குறோன்ற பேரில் சுகாதாரம் இல்லாத ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் எங்கே தான் புள்ள சாப்பிட போதுன்றதுக்காக அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருந்துருக்காரு. அடக்கடவுளே, இது தெரியாமல் நம்ம அந்த கடையில் ஏகப்பட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோமே. நம்ம பிள்ளைக்கு வர வேண்டியது அவர் பிள்ளைக்கு வந்திருக்கு பாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் பண்ண தப்பு அவருக்கே வந்து தண்டனையாக அமைஞ்சிருச்சு. என்னதான் பிள்ளைய சாப்பிடக்கூடாதுன்னு அவர் தடுத்திருந்தாலும் அவருடைய கர்மா பற்றியா நம்ம பிள்ளைக்கு வாங்கிட்டு போய் கொடுத்ததன் மூலிமா அவர் பிள்ளைக்கு போய் சேர்ந்துருக்கு. நம்ம என்னைக்கும் ஒரு நாள் தான் வாங்குறோம், அதுக்கே நமக்கு இப்படி ஆயிருக்கு பாருங்க. அப்போ அடிக்கடி வாங்கி சாப்பிட்றவங்களோட நிலைமை? சும்மாவா சொன்னாங்க கெடுவான்னு கேடு நினைப்பான்னு? ஹோட்டல் நடத்துறவங்க நேர்மையாக தொழிலை செய்யுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். உணவு விஷயத்தில் விளையாடுறவங்க உயிரோட விளையாடுற மாதிரி. ஆகவே நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்து நல்ல பேர் எடுத்து நல்ல தொழில் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் தான் திருந்துவாங்களாப்பா? எது எப்படி இருந்தாலும் நாம் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான்.